வெல்கம் டு நிலாஸ் கிச்சன். நான் இப்போ ப்ரான்ஸ் ஃப்ரை பண்ண போகிறேன். 4 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், 4 தக்காளி, ப்ரான்ஸ் 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அலசி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. தேங்காய் சும்மா கொஞ்சமாக, இஞ்சி பூண்டு 2 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள், உப்பு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பெப்பர் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன். இஞ்சி நல்லா ஃப்ரை ஆகட்டும். இஞ்சியும் பூண்டும் அந்த ஸ்மெல் வரும். நல்லா வதக்கிட்டு வெங்காயம் போடலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூள் அந்த எண்ணெயில் போட்டுக்கிறேன். போட்டு ஒரு ஐட்டம் அந்த எண்ணெயில் ஒரு கிண்டிட்டு அந்த ஆனியனை போட்டுக்கிறேன். வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் தக்காளி போட்டுக்கிறேன். தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். இது நல்ல சட்னி மாதிரி, நல்ல கிரேவி மாதிரி நல்லா வதங்கின பிறகு நம்ம ப்ரான்ஸ் போடணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. தேங்காய் ஊற்றிக்கிறேன். தேங்காய் ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக அரைச்சி போட்டிருக்கேன். நல்லா சுருளை கிளறிட்டோம். இப்போ நான் இந்த ப்ரான்ஸை போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள், உப்பு போட்டுக்கிறேன். நல்லா கிளறிக்கலாம். கிளறியாச்சு. இது ஒரு 5 நிமிஷத்தில் வெந்துடும். இது கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றுக்கிறேன். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக போதும். இதில் நம்ம மூடி வேகட்டும். தண்ணி சுண்டவும் வேகவும் கரெக்டாக இருக்கும். மூடி வேக வச்சுக்கிறேன். கிளறிக்கலாம். பாருங்கள், நான் கொஞ்சம் தண்ணி தான் விட்டேன். எவ்வளோ தண்ணி வந்துருச்சு பாருங்கள். இது இனிமேல் நம்ம மூட வேணாம். அப்படியே நல்லா தண்ணி சுண்டி ரோஸ்ட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிக்குவோம். கரெக்டாக இருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கிறேன். தண்ணி வற்றினோன்னே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. தண்ணி நல்லா வற்றிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ரோஸ்ட் ஆகிடுச்சுன்னு. அவ்வளோதாங்க, சூப்பராக இருக்கும். இப்போ இதை எடுத்து வச்சிடுறேன். அவ்வளோதாங்க, எடுத்து வச்சாச்சு. ரொம்ப எம்மியாக இருக்கும் இந்த ப்ரான்ஸ் கிரேவி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.